இன்றைக்கி என்னோடய தேர்ஸ்டே vlog எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நேற்று கிச்சன் லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அப்போ என் கண்ணில் ஒரு 3 சேமியா பேக்கெட் வந்து கிடச்சிது. லூலில் மோஸ்ட்லி வந்து இந்த 10 கிராம்ஸ்க்கு எமிரேட்டி பிராண்டில் அந்த வெர்மிசிலி வந்து ஆஃபர் போடுவாங்க. நான் எப்போவுமே அதுதான் வாங்கி வைப்பேன். அதுதான் ரொம்ப நல்ல உதிரியாக வரும். அது வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி இது சமைச்சு வச்சுருவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா கிச்சடி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இட்லி மாவும் இருந்தது. சரி இதை சமைச்சிடலாம், இட்லி மாவாக இருந்தால் அது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேமியா கிச்சடி செஞ்சு பையனுக்கு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறமா தான் பையன் கிளம்புனதுக்கப்புறம் சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு உடச்சி ஊற்றுன முட்டைக்குழம்பு. இன்றைக்கி முட்டைக்குழம்பு திக்னஸ்க்காக சட்னிலேருந்து ஒரு 2 ஸ்பூனை வந்து திருடி அதில் போட்டு சேர்த்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் திக்னஸும் வரும், குருமா டைப்பில் முட்டைக்குழம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா சோஃபாவில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஒரு வேலையாகவே நான் செஞ்சிட்ருப்பேன்.